லூக்கா நற்செய்தி பிரிவு 15 வாழ்வு தரும் இறை வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 வரை. அக்காலத்தில் வரி கொண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறார்கள் என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தன் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். இன்று அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையில் வாடினார். இன்று அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பண்டி வைக்க தம் வயிறுகளுக்கு அனுப்பினார். அவர் பண்டிகை தின்னும் நெற்றுகளால் தன் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுத்தார் இல்லை. அவர் அறிவு தெரிந்தவரால், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போது அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். எனவே நான் உடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தன் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து உனக்கு உடுத்துங்கள், உடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு நிதியடியும் அணிவியுங்கள், கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை எல்லாம் கேட்டு ஊழியர்களில் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தந்தை வந்திருக்கிறார், அவர் தன்னிடம் நலமாக வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடைத்திருக்கிறார் என்றார். அவர் சிரமத்து உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு வென்று கேட்டார். அதுக்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று மட்டும் வேலை செய்து வருகிறேன். உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எந்தினோ நீ தந்ததில்லை. ஆனால் இளைமகளோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இங்கிற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
பிரியமான சகோதர சகோதரிகளே, கேட்டகிசம் டீச்சர் கேட்டகிசம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மறைக்கல்வி ஆசிரியர் இந்த ஊதாரி மைந்தனுடைய ஊழலை விலக்கி சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அப்பாவை பத்தி, அப்பா எப்படிப்பட்டவர், அன்பானவர், இரக்கம் உள்ளவர், மகனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அப்பாவை பத்தி சொல்றாங்க. சின்னவனை பத்தி, இளையவனை பத்தியும் சொல்றாங்க. இளையவன் எவ்வாறு அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டு அவன் போய் லாவிஷா வாழ்ந்துட்டு அவன் அழிச்சிட்டு எல்லாத்தையும் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகனை பத்தியும் சொல்றாரு. அப்படி இவ்வாறு 3 பேரும் சொல்லிட்டு இதுல யாரு பாவம், ரொம்பவும் பாவம் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்ட யாரு பாவம்னு சொல்லுவீங்க? அப்பாவா, மகனா, சின்ன மகனா, பெரிய மகனா? பெரிய மகனா? இன்னைக்கு பெரிய மகனை பத்தி தான் அதிகமா பேச போறேன். நம்மளாம் அப்படி நினைக்கிறோம். இந்த சின்ன பசங்க, குட்டி பசங்களுக்கு இந்த டீச்சர் மறைக்கல்வி டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு பாவம் யாருன்னு கேட்டோமே பசங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த கண்ணுக்குட்டி தான் பாவம் அப்படின்னு. ஏன் கண்ணுக்குட்டி பாவமா? கொழுத்த கன்று அடிச்சு கொண்டாங்க இல்லையா? இவங்கெல்லாம் உயிரோட தானே இருக்கிறாங்க. யாரு பாவம்? இந்த கொழுத்த கன்று தான் பாவம், அடிச்சு கொண்டு தின்னுட்டானு அப்படின்னா. ஊதாரி மைந்தன் ஓமை பார்த்தீங்கன்னா இது தி பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. தி பெஸ்ட் பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள்ல. தி காஸ்பல் ஆஃப் தி காஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 வாசகங்கள் இன்று இன்னைக்கு கலிகூறும் ஞாயிறு, தி ஜாய்ஃபுல் சண்டே, லெத்தரே சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. லெத்தாரே சண்டே அப்படின்னா மகிழ்ச்சியின் ஞாயிறு, சந்தோஷத்தின் ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சந்தோஷம்? நம்ம எல்லாரும் துக்க காலத்துல இருக்கோம். நம்ம ஏன் இன்னைக்கு சந்தோஷத்தின் ஞாயிறை கொண்டாடணும்? ஏன் சந்தோஷத்தின் ஞாயிறை கொண்டாடணும்? திருச்சபைக்கு வேற வேலை இல்லையா? 4வது வாரத்தை சந்தோஷத்தின் ஞாயிறு, கலிகூறு ஞாயிறு, மகிழ்ச்சியின் ஞாயிறுன்னு சொல்லி கொடுக்கிறது எதுக்கு? நம்ம அழுது புலம்பி கண்ணீர் வடித்து தவ காலத்துல 40 நாள் இப்படி வாழணும்னு சொல்றாங்களா? தூங்குறவங்களாம் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். நினைச்சேன் தூங்குறவங்களாம் பிரைஸ் லார்ட்னா பிரைஸ் லார்ட். 7:30க்கு உட்காந்து தூங்குறவங்க நம்ம மட்டும் இல்ல. ஃபாதர் எங்க புருஷன் தூங்க விடுறாரு, இல்ல பிள்ளைங்க தூங்க விடுது, இங்கதான் நிம்மதியா 1 hour கண்ண மூடி அசந்துதுன்னா உங்களுக்கு வேற வேலை இல்லையா சாமி அப்படின்றீங்களா? புரியுதுங்களா? ஏன்னா ஏன் இது சந்தோஷத்தின் ஞாயிறு அப்படின்னு கொண்டாடுறோம்னா, we are all Easter people. உயிர்ப்பின் ஞாயிறினுடைய மக்கள், உயிர்த்த ஆண்டவருடைய மக்கள், இறந்த கடவுளுடைய மக்கள் அல்ல, வாழும் கடவுளுடைய மக்கள். நாம் கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த முதல் வாசகத்தை எடுத்துக்கோங்க. யோசுவா புத்தகத்திலிருந்து அவங்க 40 ஆண்டுகள் பாலைவனத்துல நடந்து கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க, மோசனுக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க, நடந்து ஃபைனலா கில்கால், தமிழ்ல கில்கால்னு சொல்லுவோம், கில்கால் என்ற எரிகோ சமவெளி பகுதியிலே அவங்க ப்ராமிஸ்ட் லேண்ட் அடைஞ்சிட்டாங்க. They are reaching for the first time to the promised land. புரிஞ்சுதுங்களா? அங்க ப்ராமிஸ்ட் லேண்ட்ல அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் காலடி எடுத்து வைத்த உடனே சந்தோஷம் அடைகிறார்கள், மகிழ்ச்சி எழுகிறார்கள். இதுக்குதானே இத்தனை வருஷமா நடந்தோம், இதுக்குதானே காத்துட்டு இருந்தோம். சப்போஸ் நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உழைச்சதெல்லாம் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்கி போடுறீங்க. உங்களுக்கு தெரியும், உங்க பெற்றோர் 40 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி போட்டு எத்தனை வருஷம் கழிச்சு கட்டுவாங்க அந்த இடத்த?
சென்னையில ஒரு 5 சென்ட் வாங்கிட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்கன்னா இப்போ நீ கோடீஸ்வரன் இல்லையா? கரெக்டா? என்னங்க நான் எதுவும் தப்பா பேசுறேன்னா? அந்நிய பாஷை பேசுறேன்னா? புரியுதா என் பாஷை? புரியுதா? சப்போஸ் 40 வருஷம் கழிச்சு வீடை கட்டுற, அந்த வீட்டுல போய் உட்காந்து உன் மனைவி சமைச்சு கொடுக்கிற சாப்பாட கையில் அந்த தட்டுல கைய வைக்கிற, எப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் உங்கள்கிட்ட? பாப்பீங்க இப்படி பார்த்துட்டு, இதுக்கு தானே நான் கனவு கண்டேன். கரெக்டா? பசங்களுக்கு தெரியாது, பெற்றோருக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும். 40 வருஷம் குருவி சேர்த்தது மாதிரி சேர்த்து வச்சு விண்ணக வீட்டின் முன்னடையாளமாக ஒரு வீட்டை கட்டுவீங்க. பார்த்து பார்த்து கட்டுவீங்க. இது இங்க இருக்கணும், அது அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு அங்க போய் உட்காந்து உன் குடும்பத்தோடு சாப்பிடுற அந்த சுகம் இருக்கு. வடிவேல் மாதிரி விட்டத்தை பார்த்து தூங்குறதுல என்ன ஒரு சுகம், அந்த சுகம் இருக்கும் இல்லைங்களா? அம்மா இல்லையா? என்னங்க சத்தத்தையே காணோம்? ராயபுரம் மக்கள் நல்லா பேசுவாங்கன்னு சொன்னாங்க. பேசுங்க. சுகம் தானே, அதுல ஒரு சந்தோஷம் தானே, அதுல ஒரு மகிழ்ச்சி தானே. அந்த சுகம் இஸ்ரேல் மக்களுக்கு முதலா 40 வருஷங்கள் கனவு வந்தாங்க. வாக்களிக்கப்பட்ட தேசம், வாக்களிக்கப்பட்ட தேசமே ஆண்டவர் சொன்னாரு. அந்த பாலும் தேலும் பொழியும் தேசத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டு எரிக்கோ சமவெளி பகுதியில கீழ்காலிலே அவர்கள் பாஸ்காவை கொண்டாடுகிறார்கள். அங்க விளைந்த தானியத்தை உண்ணுகிறார்கள். முதல் தானியம் அவங்க சொந்த நாட்டில இருந்து கிடைச்ச முதல் என்ன சொல்றது அறுவடை, அதை உண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆண்டவர் மன்னாவை நிப்பாட்டுறாரு. இதுக்கு மேல உனக்கு மன்னா கிடையாது, வேலை இல்லாமலாம் இனிமேல் சாப்பிட முடியாது, நீ தான் சாப்பிடணும், உழைச்சு சாப்பிடணும், உனக்கு லேண்ட் கொடுத்துட்டேன், நீ சாப்பிடு. அப்ப அங்க சந்தோஷம் அடைகிறார்கள். புதிய அதாவது புதிய நிலத்திலே, தங்களுடைய சொந்த நிலத்திலே இது எங்க இடம், கடவுள் கொடுத்த இடம் சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். ஆனா அவங்க எப்பொழுதெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ மனம் மாறினார்கள். கடவுள் அவர்களை மன்னித்தார். ஆகவே அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க, கடவுளோடு ஒப்புரவாகிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவரே நாங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம் இந்த 40 வருஷம், மீண்டுமா நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு எங்களை ஒப்புரவாக்கும் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வாசகத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர்கள் எழுதிய திருமுகம். புனித பவுலடியார் சொல்றாரு, கொரிந்து நகர மக்களுக்கு, நீங்க கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். அவர் தன்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து உங்களை வாங்கி விட்டார், மீட்டு விட்டார். அப்படிதான் கடவுளுக்கு நாம் இருந்தோம்னா we are a new creation, புதிய படைப்பு. அப்படியே நீ சந்தோஷமா இருக்கணும், துக்கப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டுட்டாரு, அப்பா பிதாவோடு நம்மை ஒப்புரவு செய்து விட்டார். அப்படின்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றார். நற்செய்திக்கு வருவோம். எத்தனை கேரக்டர் இருக்கு நற்செய்தியில? எத்தனை பேர் இருக்கிறாங்க? கொழுத்து கன்றலாம் வேண்டாம். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேரு. யாரெல்லாம்? அப்பா, இளையவன், மூத்தவன். இந்த 3 கேரக்டர்ல நீங்களாம் எந்த கேரக்டர்ல இருக்க போறீங்கன்னா நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். நீங்களும் சரி, நானும் சரி. சரியா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அன்புக்குரியவர்களே, போய் சின்ன மகன் அப்பாட்ட நிக்கிறான். என்னன்னு கேட்கிறான், எனக்கு உரிய பங்கு பிரிச்சு கொடு, நானும் ஃப்ரீயா இருக்கணும். உனக்கு இனிமேல்லாம் நான் உனக்கு நான் மகன் கிடையாது, நான் ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா நான் வளர்ந்துட்டேன். நம்ம பிள்ளைகளுக்கு தான் பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டா தலைகால் புரியாது, நிலத்துல நிக்க மாட்டாங்க, கால் மேலதான் இருக்கும். கரெக்டா? 2 கொம்பு முளைச்சிரும், வாழு வந்துரும், அப்புறம் என்னன்னா வரும்னு தெரியாது. எல்லாம் தலைகால் புரியாம குதிக்குங்க. காலேஜ் போயிடுச்சுங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், ஆணவத்தில் அலையுங்க. அந்த கேஸுங்க இது, இந்த கேரக்டர். சரிங்களா? அப்ப போய் நிக்குதுங்க. இவர் நிக்கிறாரு, அப்பா முன்னாடி நிக்கிறாரு. எனக்கு எல்லாம் தெரியும், இனி நான் சொந்த கால நிற்பேன், நீ எனக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய சொத்தை கூட நான் போறேன். அப்ப அவர் சொல்றாரு, மகனே ஏன்டா என்னை விட்டுட்டு போற அப்படின்னு அவர் கெஞ்சி கூத்தாடி பாக்குறாரு. இல்ல, எனக்கு கொடுத்துரு. அன்புக்குரியவர்களே, அவன் இன்டைரக்டா அப்பாவை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஒருத்தர் போய் சொத்தை பிரிச்சு கேட்டா யூத சமுதாயத்துல, நீ செத்துட்டேன்னா அர்த்தம்,
அப்பா செத்துட்டாருன்னு அர்த்தம். எப்ப சொத்தை பிரிச்சு கேட்போம்? நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கிறோம். எப்ப உயிர் எழுதி வைப்பாங்க? சாக போறதுக்கு முன்னாடிதான் எழுதி வைப்பாங்க. இல்லன்னா தெருவில் விட்டுருவாங்களே, அதனால பிடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நம்மளுக்கு சோறு போட மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் உயிர் போறது வரைக்கும். கடைசியில நான் எங்க வீட்லயே அந்த பாக பிரிவினை நடந்தது. அப்ப நான் கையெழுத்து போட போயிருந்தேன். ஒரு கிளவியை தூக்கிட்டு வர்றாங்க அந்த ஆபீஸ்க்கு. தாசில்தார் என்ன ஆபீஸ் அது? இந்த ப்ராப்பர்ட்டி எழுதுவாங்களே, ரெஜிஸ்டர். ஓகே, தமிழ் என்ன சொல்லுவீங்க? பத்திரம் முடிக்கிறோம். அந்த ஆபீஸ் கொண்டு வந்தாங்க. அந்த பாட்டி இப்படி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். கை வேற வேணுமா, சீக்கிரம் வைக்க சொல்லி சித்திர போடுன்ற ஒருத்தன் அங்க நின்றுகிட்டு பார்த்து சீக்கிரமா எங்கிட்ட தட்டிக்காருடா, கை வேற முக்கியம் அப்படின்னு. எத்தனை பேப்பர் வைக்க முடியாது, டக்கு டக்கு டக்குன்னு வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. சில பேர் அப்படிதான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா தெருவில் விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போற போதுதான் உயிரை பிடிச்சிட்டு போவாங்க, இல்லைன்னா எழுதி வச்சிருவாங்க, நான் செத்த பிறகுதான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யூத சமுதாயத்துல இதுதான், ஒருத்தவங்க சொத்தை பிரிக்கிறாங்கன்னா அப்படின்னா they are no more, the parents are no more. புரிஞ்சுதுங்களா? அப்போ இவன் போய் இன்டைரக்டா அப்பாட்ட சொல்றான், நீ செத்துட்ட, நீ என் பார்வையில ஒண்ணுமே கிடையாது, எனக்கு சொத்தை கொடு. எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? யோசித்து பாருங்க, உடஞ்சு போயிருப்பாரு இல்லைங்களா? பிரிச்சு கொடுக்கிறாரு. யூத சமுதாயத்துல மூத்தவனுக்கு வழக்கமா 2, அதாவது 3ல் 2 பங்கு கொடுப்பாங்க. இளையவனுக்கு 1 பங்கு தான் கிடைக்கும். அந்த சொத்துல 1 பங்கு அவன் வாங்கிக்கிட்டு என்ன பண்றான், தொலைதூர நாட்டிற்கு போறான், ஊதாரித்தனமாக செலவு பண்றான், நண்பர்களோட செலவு பண்றான், குடி கூத்து கும்மாளம் பெண் பொன் மண்ணு சொல்லி வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் அழைச்சிடான். அப்ப கடைசியா தெருவுக்கு வந்துட்டாரு, நடு தெருவுக்கு வந்தாச்சு. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. காசு இருக்கிற வரைக்கும் தான் சொந்த அந்த காக்கா கூட்டம் மாதிரி சுத்திட்டு இருக்கும். நீ நடுத்தருவா ஒருத்தன் கிட்ட வர மாட்டான், உன் சொந்தமும் சரி தந்தமும் சரி யாரும் வர மாட்டாங்க, கடவுள் மட்டும்தான் உங்க கூட நிற்பார். சரியா? அப்போ இவனுக்கு எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியல, வயிறு கிள்ளுது, பசி, எங்க போறது? ஒரு அந்த நாட்டுல ஒருத்தன்ட்ட போய் பண்ணி மேய்க்கிற தொழிலுங்க. நம்ம வீட்டுல சொல்லுவாங்களே, படிக்கலன்னா என்னத்துக்கு அனுப்புதோன்னு, படிக்கலாம்னா 2 பன்னிக்குட்டி வாங்கி விட்டுட நேச்சிருடா நீ அப்படிம்பாங்க. பாத்திருக்கீங்களா? சொல்றீங்களா? அன்புக்குரியவர்களை, போய் யூதர்கள் செய்யக்கூடாத தொழில் என்பது பன்னிக்கு அவங்களுக்கு 7 வச்சாலும் 8ஆகும். அவங்க செய்யக்கூடாத தொழில், ஒரு யூதன் செத்துடலாம், ஆனா பன்னி மேய்க்கிற தொழில செய்யக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அந்த தொழில செய்யறான். அப்பதான் அவன் உணர்றான், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் அப்பாவுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சேன், நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றான். அப்ப திரும்பி வரும் பொழுது அப்பா காத்துக்கிட்டு இருக்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? காத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னு, என் மகன் வந்துருவான்னு வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறார். எங்க அப்பாவுக்கு தெரியாத பிள்ளைய பத்தி? தெரியுமா தெரியாதா? நீ எங்க போனாலும் கடைசியில எங்க வந்துதான் ஆகணும். சொல்றீங்களா? வீட்டை விட்டுட்டு ஓடுறானா, எங்கேயாவது போயிடானா? அது எங்க போயிடுறா? மிஞ்சி போனா சோத்துக்கு இங்கதானே வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்களா? வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். திரும்புறான், அப்பாட்ட போக மன்னிப்பு கேட்க அவர் மன்னிப்பார். யூதர்கள் இப்படி யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா, மகன் தப்பு செஞ்சா 3 விதமான தண்டனைகளை கொடுப்பாங்களாம். முதலாவது தண்டனை கல்லால் அடிச்சு கொள்ளுவாங்க. 2வது தண்டனை வந்த வழியே துரத்தி விடுறது. 3வது தண்டனை அடிமையாக வைத்துக் கொள்வது. என்னன்னா தண்டனை? கல்லால் அடிச்சு கொள்ளணும், வந்த வழியே துரத்தி விடணும், அடிமையா வச்சுக்கணும். அப்போ இவன் சூஸ் பண்ற என்னன்னு, நான் போய் அடிமையா இருப்பேன் என் அப்பாவுக்கு, ஏன்னா அதான் லெஸ் பனிஷ்மெண்ட் இல்லைங்களா? போயிட்டு நான் கேட்கிறேன், அவர் வச்சுக்கிடுவாரு, அடிமையா இருந்துகிட்டு, ஏன்னா அங்க தேவையான உணவு இருக்கு, நான் ஒண்ணுவேன் அப்படின்ட்டு போறான். ஆனால் அவர் செய்த காரியத்தை பாருங்க. அப்பா பார்த்துட்டு அவன் சொல்றான், விண்ணகத்துக்கு எதிராக உனக்கு எதிராக பாவம் செஞ்ச என்ன, உன் மகன் என சொல்லிக்கூட அவரு அருகதையற்றவன், என்னை உன்னுடைய வேலை ஆட்களாக வைத்துக் கொள்ளும். அப்ப உடனே அது எப்படிங்க, பெத்த வயிறு சும்மா இருக்குமா? உடனே புதிய ஆடையை உடுத்துங்க, மோதிரத்தை போடுங்க, செருப்பை போடுங்க. ஏன்னா அடிமையால் வேலையால் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, மோதிரம் போட மாட்டாங்க. யூதர்கள் வாழ்ந்த காலத்துல
செருப்பு போட மாட்டாங்க, சுத்தமான ஆடைகளை அணிய மாட்டார்களா? அப்போ நீ வேலையால் கிடையாதுடா, நீ அடிமை கிடையாதுடா, நீ என் மகன் அப்படின்னு சொல்லி அவனை வாரி அணைத்து முத்தமிடுகிறான், கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். இங்கு அப்பா என்பவர் அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார், இங்கு அப்பா என்பவர் நம்முடைய விண்ணக தந்தை. நம்முடைய விண்ணக தந்தையும் இவ்வாறுதான் பைத்தியமா இருக்கிறாராம். யார் மேல பைத்தியமா? உங்க மேல, ஏன் மேல பைத்தியமா இருக்க, பைத்தியமா இருக்கிறாராம். அவர் ஒரு பைத்தியக்காரன். நம்ம கடவுளே பைத்தியக்காரன். ஏன் சொல்லுங்க? பித்து பிடிச்சவராக, அதாவது பித்து பேதலித்தவராக இருக்கிறார். உங்க மேல வச்ச அன்பினாலே ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை வெறுப்பது கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை வெறுப்பது கிடையாது. அவர் நம் ஊதாரித்தனமாக வாழ்ந்த மகள் எப்பொழுது என்னிடம் திரும்பி வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார், வழிமேல் விழிவைத்து. புரியுதுங்களா? அதனால அன்புக்குரியவர்களே, நம்ம அப்பா பிதா பரமதந்தை நம்மேல் வைத்த அன்பினாலே தன்னுடைய ஒரே மகனை பலியாக்கினார். அதுதான் பைத்தியக்காரத்தனமான அன்பு, பிடிச்ச அன்பு. பல பேர் சொல்லுவாங்க, இவன் குடிக்கிறான், உன்னை அழிச்சுட்டான், உன்னை அடிக்கிறான், தெருவுல விடுறான் அப்படின்னு இவனுக்கு சமைச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்களா? அவங்க எதுக்கு சமைச்சு போறாங்க? என் பிள்ளை என்னதான் தப்பு செஞ்சாலும் என் பிள்ளை. அதுதான் நம்ம ஆண்டவர். அதனாலதான் அவர் தாயும் தந்தையுமான கடவுள்னு சொல்றோம். அவர் தாயாக தந்தையாக இருந்து என்னதான் நீ தப்பு செஞ்சாலும் என் மகள் ஒரு நாள் நீ என்ற திரும்பி வரமாட்டாயா அப்படின்னு வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். அது இறையேசுகள் பிரியமானவர்களே, இன்று ஊதாரி மைந்தனுடைய உண்மை அல்ல, ஊதாரி தந்தையினுடைய அன்பு. அந்த பத்திதான் இன்னைக்கு பிரசங்கமே. ஊதாரித்தனமா ஆண்டவர் நம்மளை அன்பு செய்வாரா அப்படின்னா, அவருடைய அன்புக்கு இல்லை லிமிட் கிடையாது. அவருடைய அன்பு அளப்பரிய அன்பு, எல்லையில்லா அன்பு. நம்மள லவ் பண்ணனா கண்டிஷன் போட்டு லவ் பண்ணுவோம், கரெக்டா? ஆனா ஆண்டவர் அப்படி கண்டிஷன் போறது கிடையாது, தெரியுமா? ஒரு பையன் அம்மாட்ட போனானா, அம்மாட்ட போய், சின்ன பையன் மாண்டு முளைச்சு 3 இளவிடல, அது போய் சொல்லிச்சா அம்மாட்ட. ஒரு லிஸ்ட் கையில கொண்டு போனானா, கொண்டு போய், அம்மா எனக்கு நீங்க கடன் தரணும், சரி எனக்கு காசு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, உனக்கு எதுக்குடா நான் காசு கொடுக்கணும்? சொல்ற கேளுங்க, நான் வாசிக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன், வாசிக்கிறான். நான் தினந்தோறும் சமத்தா பள்ளிக்கூடத்துக்கு போனது 5 ரூபாய், தம்பியை அளவிடாம பாத்துக்கிட்டதுக்கு 3 ரூபாய். நான் தினந்தோறும் கடைக்கு போயிட்டு, நீ கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லியா, இத்தனை முறை நான் கடைக்கு போயிருக்கேன், அதுக்கு ஒரு 5 ரூபாய். தினந்தோறும் வீட்டை கூட்டுனதுக்கு இத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி மொத்தமா எழுதி எனக்கு நீங்க 50 ரூபாய் கொடுக்கணும். பெத்தது எப்படி இருந்துச்சுன்னா, பெத்தவங்க எப்படி இருப்பாங்க? இவங்களும் சொன்னாங்களா, கொஞ்சம் பெருமையா மகனே உள்ள போயிட்டு வரேன்ட்டு அவங்க போய் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு வாசித்தாங்களா, உன்னைய பெற்றது ஃப்ரீ, உன்னை கண்ணுகளுக்கு பார்த்துக்கிட்டது ஃப்ரீ, உனக்கு பால் ஊட்டுனது ஃப்ரீ, 10 மாசம் சுமந்தது ஃப்ரீ, உன்னை குளிப்பாட்டி உனக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். அம்மாவை பார்த்து கேட்டானா, ஏமா இதெல்லாம் செய்யற அப்படின்ட்டு. ஏன்னா நீ என் பிள்ளடா, என் ரத்தம் அப்படின்னு சொன்னாங்களாம். பல பேர் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா ஆண்டவர் கணக்கு எடுக்கிறது இல்லையா? அவர் தாயாக தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அது இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். மனம் மாறிக்கொள், தப்பு செஞ்சிட்டியா பரவாயில்ல, நீ எந்திரிச்சு வா. அந்த பாவ சேற்றிலேயே, இந்த பாவத்தில் அந்த சேற்றில போய் பண்ணி கடந்து உருண்டு பரவலும் பார்த்திருக்கீங்களா? சுகம் காணும். அதுபோல நம்ம பாவம் என்னும் சேற்றிலே சுகம் கண்டோம் என்றார். அன்புக்குரியவர்களே, விண்ணகத்தை அடைய முடியாது. ஆண்டவர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த உலகத்தில் மட்டும்தான் அன்பின் கடவுள், இரக்கத்தின் கடவுள், மன்னிப்பின் கடவுள். He's a God of a second chance. வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். நிறைய, இப்ப இல்லையா நாளைக்கு, நாளைக்கு இல்லையா நாளை மன்னா, மாசமா வருஷமா கொடுத்து கொண்டே இருப்பார். நீ மனம் திரும்பலான்னு வச்சுக்கலையே, ஒரு நாள் கைய வைப்பார். கைய வச்ச பிறகு நீ போய் மேல நிப்பிய ஆண்டவன் முன்னாடி,
அப்ப தராசு தட்டை பிடிப்பார். அவர் அன்பின் கடவுள் அல்ல, மன்னிப்பின் கடவுள் அல்ல, இரக்கத்தின் கடவுள் அல்ல, நீதியின் கடவுள். அங்கே அளந்து போடு, பாவ புண்ணியத்தை அளந்து போடு. ஏன்னா உனக்கு நான் நிறைய வாய்ப்புகளை கொடுத்து விட்டேன், நீ மனம் திரும்பல, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிடுவார். சரி, மூணாவது ஒரு கேரக்டருக்கு வருவோம். மூணாவது கேரக்டர் யாரு? மூத்த மகன். ஆக்சுவலி இந்த பேரபிள் வந்து எதுக்கு எழுதுனாங்கன்னு தெரியுமா? இளைய மகனை பத்தி சொல்ல இல்ல, மூத்த மகனுடைய கேரக்டர் தான் இங்க வந்து விவரிச்சு சொன்னது ஆக்சுவலா. ஏன்னா தாழ்மூடுன்னு ஒரு புத்தகம் இருந்தது அவங்களுக்கு. தாழ்மூடுன்னா சட்ட தொகுப்பு, புரியுதுங்களா? மோசையினுடைய சட்டங்கள், ரபிக்களுடைய சட்டங்கள், யூத ரபிக்களுடைய சட்டங்களின் தொகுப்பு தான் தாழ்மூடு. இந்த தாழ்மூடு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த தாழ்மூடு புத்தகம் சொல்லுகிறது ஒருவன் நீதிமானாக வாழ முடியும் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல ஒருத்தர் வந்து எப்படி இருக்க முடியுமா? நீதிமானாக வாழ முடியும் அப்படின்னு எழுதப்பட்டத பரிசேயர்களும் சதுசேயர்களும் எடுத்துக்கொண்டு நாங்கெல்லாம் நீதிமான்கள், நீங்கெல்லாம் யாரு? பாவிகள், வரி கண்டுவோர், ஏழைகள், அனாதைகளுக்கெல்லாம் ஒரு சட்டம் கொடுத்தாங்க. நீங்கெல்லாம் பாவிகள்டா, நாங்கெல்லாம் நீதிமான்கள். ஏன்னா என்ன சட்டம் சொல்லுது? யூதர்கள் நாங்க நீதிமான்கள், நீங்கெல்லாம் பாவிகள். அப்போ ஆண்டவர் யாரோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு? பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்படின்னா மெசியா எங்க இருந்து? மெசியா அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க, நீதிமானாக வாழ முடியும் அப்படின்னா கடவுள் யாரு பக்கம் இருக்கிறாரு? நீதிமான்களின் பக்கம் இருக்கிறார். அவர்களுடைய கருத்து. ஏன்னா நீதிமான்களை மட்டும்தான் அவர் அன்பு செய்கிறார், பாவிகளை வெறுக்கிறார்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ மெசியா எப்படிப்பட்டவரா இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. மெசியா நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருந்தா அவர் யாரு பக்கம் இருக்கணும்? பரிசேயர்கள் பக்கமும் சதுசேயர்கள் பக்கமும் இருக்கணும். அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடணும். ஆனா மெசியா போய் யாரோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு? பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க இன்டைரக்டா? நீ வந்து மெசியா கிடையாது. ஏன்னா கடவுள் பாவிகளை வெறுக்கிறாங்க, நீ அன்பு செய்கிறியே, நீ அன்பு செய்கிறியே, நீ பாவிகளை வெறுக்கணும். கடவுள் பாவிகளை வெறுக்கிறார், நீதிமன்றங்கள் தான் அன்பு செய்யறார். நாங்களாம் நீதிமன்றங்கள், எங்களை அன்பு செய், அவங்களெல்லாம் நீ வெறுக்கணும், எங்களை போல அவங்கள வெறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் ஆண்டவர் இந்த உவமை சொல்லுகிறார். கடவுள் யார் சார்பாக இருக்கிறார்? கடவுள் பாவிகளின் சார்பாக இருக்கிறார், நீதிமான்களின் சார்பாக இருப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது இறையேசுவில் பிரியமானவர்களே புரிஞ்சுக்கங்க. மருத்துவர் நோயற்ற, அதாவது மருத்துவர் யாருக்கு வேணும்? நோய் உற்றவருக்கு, நோய் அற்றவருக்கு அல்ல. நான் பாவிகளையே தேடி வந்த நீதிமன்றங்கள் எல்லாம் தெளிவா சொல்றேன். அப்போ இங்க வந்து மூத்த மகனை எங்க நிறுத்துறாரு தெரியுமா ஆண்டவர்? பரிசேயருக்கு நிறுத்துகிறார். மூத்த மகன் வந்து பரிசேயர்களை போல அவன் சொல்றான், நான் நீதிதான், நான் உனக்கு நீ கொடுத்த கட்டளைகள்லாம் கடைபிடிச்சனே, சட்டத்தெல்லாம் கடைபிடிச்சனே, உனக்கு பிரமாணிக்கமா இருந்தனே, நீ எனக்கு ஒரு ஆட்டு கூட கொடுக்கல, அவனுக்கு கொழுத்த கண்டு அடிச்சிருக்கிற. போட்டு போடுறான், பொறாமப்படுறான், கோபம், ஆணவம், நான் தான் நீதிமான். இப்ப வந்தவனை நீ ஏத்துக்கிட்ட, அப்புறம் இருக்கிறவன் என்ன பண்ண? அப்படியே அவன் யாருக்கு உழைக்கிறான்? அங்க சொல்றான் பாருங்களேன், பார், இங்க பார். யாரை பார்த்து சொல்லுவான் அப்படி? நீங்க வந்து டேய் இங்க பாடுறா அப்படின்னு நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம்? பையனை பார்த்து சொல்லுவீங்க, இல்லைன்னா அடிமையை பார்த்து சொல்லுவீங்க, வேலைக்காரனை பார்த்து சொல்லுவீங்க. அவன் வந்து வேலைக்காரனை போல தந்தையை நடத்துறான். இங்க பாரு, நான் உனக்கு இவ்வளவு பிரமாணிக்கமா இருந்தேன்ல, நீ அவனுக்கு செஞ்ச, எனக்கு செய்யல. கடவுளுக்குரிய அந்த தந்தைக்குரிய அந்த தராதரியத்தை அவனுக்கு கொடுக்கல, தெரியல. தராதரியம் தெரியாம நடக்கிறான். அப்பாவுக்குரிய மரியாதை கொடுக்கல. அவன் யாருக்கு ஊழியம் செஞ்சான்? எனக்கு சொத்து கிடைக்கும், அந்த 2 மடங்கு கிடைக்கும்னு சொல்லி சொத்துக்காக உழைத்தானே தவிர தந்தைக்காக உழைக்கவில்லை, குடும்பத்திற்காக உழைக்கவில்லை. செத்து போயிட்டு அவன் உயிரோட வந்திருக்கான், காணாம போயிருந்தா வந்துட்டான் அப்படின்னா நான் விருந்து கொண்டாடுறேன், நீ அதுல மகிழ்ந்து இன்றுவோம் தம்பி தானே, ஓரத்தம் தானே, ஏறத்தம் தான் 2 பேரோட உடம்புல ஓடுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. பாத்தீங்களா? அவன் பரிசேயத்தனத்தோடு வாழ்கிறான். பரிசேயர்களை போல நான் நீதிமான்னு சொல்லிக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இன்று 2 ஊதாரி மைந்தன்கள், ஒருவன் அல்ல 2 ஊதாரி மைந்தன்கள், 2 பேரையும் ஆண்டவர் மனமாற அழைக்கிறார். இங்க தந்தை என்பவர் அப்பாப்பிதான், நம்ம எல்லோருக்காகவும் வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார். நீதிமான் சொல்லிட்டு தெரியாதுங்க. பல பேரு
தலைகால் புரியாம தெரிகிறது. நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், 100% பெர்ஃபெக்ட். மற்றவங்க எல்லாம் பாவிகள், ஒண்ணும் தெரியாது, கூமுட்டைங்கன்னு நினைக்கிறது இல்லைங்களா? நீ எந்த விதத்திலையும் பெர்ஃபெக்ட் கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா நான் 100% பெர்ஃபெக்ட்னு? கை தூக்குங்க பார்ப்போம். 100% பெர்ஃபெக்டா இருக்கிறவங்களா கை தூக்குங்க. தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை இறக்கி விட்டுட்டு அடிச்சு உங்க மூணு முன்னாலே அரைஞ்சு தொங்க விட்டுருவோம். ஆமா, பல பேர் அப்படிதான் தெரிகிறது, தன்னாவட்டா தெரிகிறது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் நீதிமான், நான் சொல்றதா வீட்டுல நடக்கணும் அப்படின்ட்டு தெரிகிறது. உனக்கு என்னடி தெரியும்? பசங்க பிள்ளைகள் சொல்றது கூட சில பேர் பெற்றோர் கேட்கறது கிடையாது, பெற்றோர் சொல்றத பிள்ளைகள் கேட்கறது கிடையாது. உனக்கு என்னடா தெரியும்? உன்னை பெற்றவனா அவனுக்கு சிலதெல்லாம் தெரியுது. கேளுங்க, பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, கன்சல்ட் பண்ணுங்க, சரியா? அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த கேரக்டர்ல இருக்கிறோம்? அப்பா ஸ்தானத்துல இருக்கிறோமா? சின்ன பையன் ஸ்தானத்துல இருக்கோமா? இல்ல மூத்த பையன் ஸ்தானத்துல இருக்குமா? இருந்தோம்னா மாத்திக்கிறோம், அப்பாவை போல வாழ முயற்சிப்போம், சின்னவனை போல மனம் மாறி ஆண்டவர் பக்கம் வருவோம், சரிங்களா? ஒரு பங்குல நாங்கள் தியானம் கொடுத்த போது நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த இளையோருக்கான நாள்னு ஒண்ணு இருக்கும், உங்க பங்குலையும் நாங்க அதை செய்வோம். அப்போ அந்த கடைசியா அவங்களுக்கு ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுப்போம் ஒவ்வொரு குரூப்புக்கும். அந்த இளையோருக்கு நாங்க சொன்னோம், போயிட்டு நீங்க உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அப்ப மறுநாள் நாள் ஒரு பையன் ஒருத்தர் மேல கையை போட்டுட்டு இப்படி வரான், வந்துட்டு ஃபாதர் இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். யாரா தம்பி அப்படின்னு கேட்டா, இவர் தான் எங்க அப்பா. நான் 10 வருஷம் எங்க அப்பாவோட பேசாம இருந்தேன். எங்க அப்பாவுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரெண்ட் அவரு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க அப்பா தான். ஆனா 10 வருஷம், ஏன்னா எங்க அப்பா என்னை கண்டிச்சு திருத்தினாங்க, அடிச்சாங்க, எனக்கு அப்ப தெரியல, நான் தலைகால் புரியாம ஆடினேன். ஆனா என் நல்லதுக்கு தான் செஞ்சாங்க. நான் பேசாங்க அந்த ஒரு வரட்டு கௌரவம், ஈகோ. நிறைய ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க இங்க. யாரெல்லாம் ஐ ஸ்பெஷலிஸ்ட் கை தூக்குங்க பாப்போம். ஐ ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு தெரியுமா? கண்ணு பாக்குறவங்களா? இஒய்யா? அந்த ஐயா, இந்த ஐயா, நான் என்னும் அகந்தையோடு வாழ்பவர்கள் ஐ ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஐ நிறைய பேர் இருக்கிறாங்க, சரியா? இங்க நிறைய ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறோம், ஓகேயா? இந்த அப்ப நான் அப்படிதான் வாழ்ந்தேன் ஃபாதர், ஈகோ விட்டு கொடுக்கல ஃபாதர் அப்படின்னு சொன்னான். ஆனா தப்ப உடனே அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்க நினைச்சேன், எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. நான் எப்படி போய் ஃபர்ஸ்ட் பேசுறது அப்படின்னு எனக்கு ஒரு அகங்காரம், ஆணவம். எங்க அப்பாவும் அவனுக்கே நான் பெத்த பிள்ளைய எப்படி படிச்சுனா நான் பெத்தவன், நான் எப்படி இறங்கி போறது, அவன் வரட்டும் அப்படின்னு அவர் காத்துட்டு இருந்தார். 10 வருஷம் ஆச்சு. எங்க அம்மா தான் மீடியேட்டர், நடுவுல நின்றுக்கிட்டு இங்க சொல்றது இங்க சொல்றது இங்க சொல்றது அங்க நடக்குதா? வீட்டுல நடக்குது ஃபாதர், பல பேர் தலையாட்டுறீங்க, அப்படி நடந்துகிட்டு இருக்கு. நான் நேற்றைக்கு ஃபாதர் நீங்க சொன்னதுனால போனேன், எங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன், கால்களை முட்டி செய்தேன். என் அப்பா என்னை வாரி அணைத்து முத்தமிட்டார், என்னுடைய போர்வெட்டில முத்தமிட்டார். இழந்த தந்தையை மீட்டுக் கொண்டேன், இழந்த நண்பரை மீட்டுக் கொண்டேன். இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னிடம் எதிர்பார்ப்பது கடவுளோடு ஒப்புரவாகு, உன் சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகு, உன்னோடு ஒப்புரவாகு. You have alienated yourself from God, from others, from yourself. Now you have to patch up your relationship. கடவுளிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் உன்னிடமிருந்தும் உன்னை பிரித்துக் கொண்டால் இப்பொழுது 3 பேரோடு, அதாவது கடவுளோடும் நீ இணைய வேண்டும், மனிதர்களோடு இணைய வேண்டும், உன்னோடு இணைய வேண்டும். கண்களை மூடுவோம். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஊதாரி மைந்தனை போல கடவுளை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றேனா? பெரிய மகனை போன்று தலைக்கணத்தில் ஆடுகிறேனா? நான் தான் நீதிதான் சொல்லிட்டு தெரிகிறேனா? மற்றவர்கள் எல்லாம் பாவிகள்னு நான் கண்ணூடித்தனமாக தீர்ப்பிடுகிறேனா? அப்படியெல்லாம் வாழ்ந்தா ஆண்டவர் மனம் மாற அழைக்கிறார். மனம் மாறியவர்களாக வாழ ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.